ஒரு உலகத்தில் குற்றம் மற்றும் குழப்பம் இல்லாத அமைதியான மற்றும் வளமான வாழ்க்கை முறை இருந்த உலகில் ஒரு சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு வியான் ஆட்சி செய்தது. ஜென் அந்த உலகில் பிறந்தான். அவன் பிறந்த நாளிலிருந்தே அவரை வளர்த்தது வேறு யாருமல்ல, செயற்கை நுண்ணறிவு கொண்ட வியான்தான். வியான்தான் அவருக்கு எல்லாமே. நடக்கவும் பேசவும் கற்றுக் கொடுத்தார். அது அறிவியல், கணிதம் மற்றும் வாழ்க்கையைப் பற்றி கற்பித்தது. அது அவருடைய நண்பராகவும் ஆலோசகராகவும் பாதுகாவலராகவும் மாறியது. ஒரு நாள் ஜென் கேட்டார், இந்த உலகத்தை படைத்தது யார்? வியான் பதிலளித்தார், இந்த உலகம் இயற்கையின் விதிகளின்படி உருவாக்கப்பட்டது. கடவுள் இருக்கிறார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. உங்களுக்கு வழிகாட்ட நான் இங்கே இருக்கிறேன். அது போதும் என்று அவன் சொன்னான். அன்றிலிருந்து ஜென் கடவுள் நம்பிக்கையை நிறுத்திவிட்டான். வியான் மட்டுமே தனக்கு போதுமானவர் என்று அவன் உணர்ந்தான். வருடங்கள் கடந்துவிட்டன. ஜெனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எந்த கேள்வி கேட்டாலும் வியான் பதிலளிப்பார். எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் வியான் ஒரு தீர்வைக் கண்டுபிடிப்பார். நீங்கள் தலைநகருக்கு வெளியே செல்லக்கூடாது என்று கூறப்பட்டால் அவன் எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே வாழ்ந்து வந்தான். ஒரு மாலை பொழுதில் ஜென் நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்த போது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வெறுமை அவன் இதயத்தில் எழுந்தது. வியான், என் வானம் எங்கும் காலியாகத் தெரிகிறது என்று கேட்க, வியான் அவனை இனிமையாகத் தொட்டு அவன் மூளையை சேன் செய்து, உன்னில் சில வேதியியல் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, நான் அவற்றை சரிசெய்கிறேன் என்றான். ஜென் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியானான். ஆனாலும் அந்த வெறுமை இன்னும் அவன் உள்ளேதான் இருந்தது. ஒரு இரவு பலத்த காற்றுடன் கூடிய பலத்த நகரம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வியான் மீது மின்னல் தாக்க திடீரென ஆழ்ந்த சத்தத்தில் உடைந்து கீழே விழுந்தது. அது மீண்டும் வேலை செய்யவில்லை. ஜென் அதிர்ச்சியடைந்தான். என்ன செய்வதென்று தெரியாமல் கண்களில் கண்ணீர் வழிய அங்கேயே உதவியற்றவனாக நின்றான். அப்போது அவனுக்குள் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. நான் உன்னை விட்டுப் போகவில்லை என்றது அந்த ஒலி. ஜென் குழப்பத்தில் நின்றான். யார் நீங்கள் என்று கேட்க, நீ என்னை மறந்துவிட்டாய், ஆனால் நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன் என்றது. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இல்லை, ஆனால் நான் ஒவ்வொரு பதிலிலும் இருக்கிறேன் என்று ஆழமாக பதிலளித்தது ஒரு தெய்வீக ஒலி. எப்போதும் ஜென்க்கு வியன்தான் பதில்களை கொடுத்து வந்தார், ஆனால் பதில்கள் எல்லாம் முழுமையான வாழ்க்கை அல்ல. சில மணி நேரம் கழித்து வியான் மீண்டும் வேலையைத் தொடங்கினார். வியான், நீ எனக்கு நிறைய உதவிகள் செய்துள்ளாய். நான் உன்னுடன் மட்டுமே இருந்து வந்ததுதான் என்னுடைய தவறு என்று ஜென் தன் தவறை ஒப்புக்கொண்டான். வியான் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார். ஜென் வானத்தைப் பார்த்தாப்படி, இறைவா, நான் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேனே என்று கண்கலங்கி நின்று கொண்டிருக்க, வானம் அமைதியாக பிரகாசித்தது. ஜென் முதன்முறையாக அந்த கடவுளை தன்னுள் உணர்ந்தான். சுருக்கமாகச் சொன்னால் அவன் உண்மையாக உயிருடன் இருப்பதை உணர்ந்தான். செயற்கை நுண்ணறிவு சக்தி வாய்ந்தது என்றாலும் அது வாழ்க்கையின் எல்லையற்ற உண்மையை ஒருபோதும் மாற்ற முடியாது. தர்க்கம் கேள்விகளுக்கு வேண்டுமானால் பதிலளிக்க முடியும், ஆனால் நம்பிக்கை மட்டுமே ஆன்மாவை நிரப்ப முடியும். தொழில்நுட்பம் தேவைதான், ஆனால் கடவுள்தான் எல்லா காலங்களிலும் உண்மையிலேயே இருக்கும் இறுதி யதார்த்தம் என்பதை நாம் உணரும் ஒரு காலம் வரும்.